ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு நம்ம சுந்தரவல்லி எப்படியாச்சும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அந்த ரவுடிங்க வந்துட்டு நம்ம நந்தினியை போட்டு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி வச்சுருந்தானுங்க. இதில் வேறு சுந்தரவல்லி ஃபோன் பண்ணி சொன்னதுனால நல்லா வசதியாக போயிடுச்சு அவனுங்களுக்கு. அவளை வந்து போட்டு தள்ளிட்டு சுந்தரவல்லி மேலே பழிய போட்டுற வேண்டியதான், அவ்வளோதான், சிம்பிள் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நந்தினி எங்கே போகிறாங்க வராங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம நந்தினி ஃபேமிலியோடு எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனதுமே வந்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. நம்ம சூர்யா சார் வந்துட்டு அவங்க குடும்பம்லாம் எப்படி பேசுகிறாங்க பழகுறாங்க எல்லாத்தையுமே ஒன்றைத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு வராரு. சந்தோஷமாக இருக்கார் சூர்யா சார் ரொம்ப. அதோட வந்துட்டு எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய் சாமிலாம் பயங்கரமாக கும்பிட்டுட்டு உடனே வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு கோயிலுக்கு போனதுமே அந்த வந்து குங்குமத்தை வந்து எடுத்து வைக்க சொல்கிறாங்க சூர்யா சாரை விட்டு. நம்ம சூர்யா சார் வந்துட்டு எதுவுமே நினச்சிக்காமல் எடுத்து வைக்க போகிறாங்க. ஆனால் நந்தினிக்கு தான் புதுசாக இருக்குது அதெல்லாம். என்னடா இது வரைக்கும் வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு கட்டாயத்தினால தான் நம்ம நந்தினி எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க வீட்டில் வந்துட்டு இவங்க அப்பா தங்கச்சி பாட்டி எல்லோரும் சொல்லும்போது நம்ம நந்தினிக்கு அதுவே புதுசாக இருக்குது. அவங்க ஃபேமிலியோடு இந்த மாதிரிலாம் பண்ணோம் ஒன்றுத்தையுமே வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனை வருது. அது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் அந்த சுந்தரவல்லி ஆளும் வச்சாங்களா, அவங்க வந்துட்டு எப்படியாச்சும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து நந்தினி கூட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் சூர்யா சார் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை சார், சும்மா தேவையில்லாமல் வம்புழுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சூர்யா சார் வந்து தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, ஒழுங்காக போயிடுங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. நம்ம சூர்யா சாரே வந்து அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லவும் அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும், போங்கன்னு எவ்வளோ வாட்டி சொன்னாலும் அவங்க கேட்கவே இல்லை. உடனே நம்ம சூர்யா சாருக்கும் அவங்களுக்கும் கோயிலே ஃபைட் நடக்குது. நம்ம நந்தினிக்கு வந்து செம்ம ஷாக்காக இருக்குது. என்னடா இது, நமக்காக சூர்யா சார் இப்போல்லாம் சண்டை போடுறாரே அப்படின்ற மாதிரி தோணுது அவங்களுக்கு. உடனே சண்டை ரொம்ப பெருசாகும். எல்லாருமே வந்து கூடி விலகி விடுறாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா யார் மேலே தப்பு இருக்குன்னா அவங்க மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் அவங்கள அடின்னு அடித்து இதுக்கு மேலே இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டாங்க. உடனே அவனுங்களும் போயிடுச்சு. மறுபடியும் அவ கையால் அசிங்கப்பட்டமேனால இந்த அசிங்கத்தை தாங்கவே முடியலையே, என்ன பண்ணுறது, அவரை எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் தீர்த்து கட்டிடணும், இல்லைன்னா என்னால் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிகிட்டு இருக்கான். ஏற்கனவே அவன் நிறையா பண்ணதுக்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்குது. இதில் வேறு அவன் புருஷனை விட்டு வேற இந்த மாதிரிலாம் பண்ண வச்சுட்டா, அவளை எப்படியாச்சும் கொன்னே ஆகணும், ஒன்று கொல்லணும் இல்லை கடத்தி பணம் மிரட்டணும், இதில் ரெண்டுத்தில் எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்போ தான் வந்துட்டு கூட உள்ளவங்களுக்கெல்லாம் பயங்கர அடினால என்னால் இதுக்கு மேலே எங்கேயுமே வர முடியாது, நீங்களாக எதாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் சொல்லவும் ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவன் தனியாக முழிச்சிக்கிட்டு இருக்கான். கூட்டமாக இருக்கும்போதே நம்ம சூர்யா சார் வந்து பயங்கரமாக அடித்தார். இதில் தனியாக வேற மாட்டினா கண்டிப்பாக வந்துட்டு மிதிச்சு எடுத்துருவார். அடுத்தது என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்